இவ்வளவு காலமா சாப்பாடு இல்லாம தானே இருந்திருப்பாரு. இவருக்கே சாப்பாடு இல்லை, இந்த வயிறு கொலப்பசி காலையில இருந்து. ஏன்னா வீட்டுல விடிகாலமே கிளம்பிட்டாங்க. அங்க இருந்து அந்த பண்டிகை துரத்தி இவ்வளவு தூரம் ஏறக்கூட அங்க இருந்து இங்க 14 கிலோமீட்டர் ஓடி வந்தாச்சு. 14 கிலோமீட்டர் துரத்திக்கிட்டு ஓடி வந்தாச்சு. அங்க இருந்து அங்க கோத்தும்பி நாட்டுல இருந்து இங்க 14 கிலோமீட்டர்னு சொல்லப்படுது. அவ்வளவு தூரம் துரத்திட்டு வந்தாச்சு. துரத்திட்டு வந்த அவரே பசி, தண்ணிக்கே போனாங்க. தண்ணிக்கு போனவர் தான் இங்க மேல வந்தாரு. வந்தவர் என்ன பண்ணிட்டாரு, நீங்க சாப்பிடலையே, உனக்கு ஏதாவது நான் போய் கொண்டு வந்துடுறேன், இருக்கிறியா? இப்ப ஒரு குழந்தைய தாய் என்ன பண்ணிட்டா, அம்மா கடை வரைக்கும் போயிட்டு வந்தாரு, அம்மன் இருக்கிறியா கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்வது போல இறைவனிடத்தில் அன்பு. எல்லாரும் இறைவனை தாயா பார்த்தார்கள். எங்கள் கண்ணப்ப நாயனாரோ இறைவனை குழந்தையாக பாவித்தார். அதனாலதான் அவர் மேல காலத்துக்கு வச்ச முடிஞ்சு. தாயா பார்த்திருந்தா வச்சிருக்க முடியாது. குழந்தையா பார்த்தா கோழி மிதிச்சு குஞ்சு சாகுமானா சாகாது.